Alhamdulillahi Rabbil Alameen wa sallallahu ala nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem amma ba'd. Insha'Allah இன்று அல்-அகீதா அல்-இஸ்லாமியா இஸ்லாமிய கொள்கை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட அமர்வு இது. இந்த அமர்வுக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற பாடநூல் ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வசாபி அல் யமனி ரஹிமஹுல்லா அவர்களுடைய புத்தகம். இந்த அறிஞர் யமன் தேசத்தை சேர்ந்தவர். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அத்-தமீமி என்கிற அறிஞர் 18ஆம் நூற்றாண்டுடைய முஜத்தித், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு புத்துயிர் கொடுத்த அறிஞர்களில் குறிப்பாக அரபுலகத்தில் சவுதி அரேபியாவில் ரியாதுக்கு அருகில் பிறந்தவர். அவர்களைத்தான் நாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்லுவோம். அவங்க அத்-தமீமி, தமீம் குடும்பம் வம்சத்திலிருந்து வந்தவர். அவர்களுடைய புத்தகம் அல்ல, இந்த அறிஞர் அல் வசாபி, அல் வசாபிங்கிற ஒரு பகுதியில், ஒரு கிராமத்தில், வசாப் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவனால் அல் வசாபி என்று சொல்கிறோம். இப்போ இந்தியாவை சேர்ந்தவரை ஹிந்தி என்று சொல்றதை போல, சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் சவுதி என்று சொல்றதை போல, யமன் தேசத்தை சேர்ந்தவரை யமனி என்று சொல்றோம். யமன் தேசத்தை சேர்ந்தவர் யமனி. ஆக முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வசாபி யமனில் உள்ள வசாப்ங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அவர் யமன் தேசத்தை சேர்ந்தவர் என்பதால் அல் யமனி. அவர்கள் ஷேக் முக்பில் இப்னு ஹாதி அல் வாதிஇ ரஹிமஹுல்லா, யமன் தேச மிக முக்கியமான முஹத்திஸ்கள் அறிஞர்களில் ஒருவர். ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மிக முக்கியமான மாணவர். இமாம்களிலே மிக முக்கியமான இமாம், கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த இமாம்களில் முக்கியமானவர். அவர்களுடைய மிக நெருக்கமான மாணவர் தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வசாபி. அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய மிக பிரபலமான ஒரு புத்தகம் அல் கவுலுல் முஃபீத் ஃபி அதில்லத்தி தௌஹீத் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகம் யமனிலே தம்மாஜ் அப்படிங்கிற பகுதியில், ஊரிலே ஒரு தாருல் ஹதீஸ் அப்படிங்கிற மதரசா, அதாவது இமாம் முக்பில் இப்னு ஹாதி அவங்க தொடங்கிய மதரசா. அந்த மதரசாவில் ஒரு பேராசிரியராக, அவரிடமே படித்து அவரிடமே பேராசிரியராக இருந்த ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் அல் வசாபி பாடமாக நடத்தியது. தம்மாஜ், இன்று அங்கே அந்த தம்மாஜிலே மதரசா இல்லை. ஷியாக்கள், ராஃபிதாக்கள் அவர்களால் அது அடித்து நொறுக்கப்பட்டு மிகப்பெரிய நெருக்கடிக்கு பிறகு இப்போ பல இடங்களில் தம்மாஜுடைய மதரசா, யமன் அறிஞர்களுடைய மதரசா, அது பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் ஒரே இடத்துல இருந்துச்சு, இப்போ பல இடங்களில் சின்ன சின்ன அமர்வுகளாக நடந்து கொண்டிருக்கு. அந்த தம்மாஜில் நீண்ட காலம் உஸ்தாதாக இருந்தவங்க தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வசாபி. அவர்கள் இந்த புத்தகத்தை அகீதா இஸ்லாமியா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தௌஹீதுடைய ஆதாரங்களின் மூலம் மிக பயனுள்ள பேச்சு என்கிற தலைப்பின் கீழே ஏறத்தாழ 50க்கும் அதிகமான பாடங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. அந்த பாடங்களை தான் இன்ஷா அல்லாஹ் நாம இந்த அகீதாவுடைய நம்முடைய பாடத்திட்டமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதில் 50 பாடங்கள் இருக்குது. முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷஹாதாவுடைய மஅனா என்று சொன்னால் பொருள், மீனிங், அதிலிருந்து இது தொடங்கும். ஆகவே நாம் எந்த அறிஞருடைய புத்தகத்தை படிக்கிறோம் என்பதையும், என்ன புத்தகம் என்பதையும் இப்போ தெரிந்து கொள்கிறோம். இந்த புத்தகம் அல் கவுலுல் முஃபீத், அதாவது பயனுள்ள பேச்சு. முஃபீத் என்றால் பயனுள்ள, கவுல் என்றால் பேச்சு. அல் கவுலுல் முஃபீத் என்றால் பயனுள்ள பேச்சு. எதிலே பயனுள்ளது? ஃபி அதில்லத்தி தௌஹீத், தௌஹீதுடைய ஆதாரங்கள் விஷயத்தில். தலீல் என்று சொன்னால் ஆதாரம், அரபியில் தலீல் என்று சொன்னால் ஆதாரம். தலீல் என்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். ஒன்றை அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றைத்தான் தலீல் என்று சொல்றோம்.
அப்போ ஒரு 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 விஷயத்தை அறியறதுக்கு ஆதாரமா எது இருக்குதோ அதுக்கு பேர் தான் தலீல். மார்க்கத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உண்டா இல்லை எப்படி தெரிஞ்சுக்குவோம்? எதை கொண்டு தெரிஞ்சுக்குவோம்? குர்ஆன், சுன்னா. அப்ப குர்ஆன் ஒரு தலீல், ஆதாரம். எதுக்கு ஆதாரம்? எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோமோ அந்த விஷயத்துக்கு அது ஆதாரம். இப்போ ஒருவர் பிள்ளை வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், தொழுகை எந்த வயதிலிருந்து ஏவ வேண்டும், அவர்கள் கட்டளையிட வேண்டும், எந்த வயதாயும் அவர்கள் தொழாமலே இருந்தால் அப்போது அடிக்க வேண்டும். இப்படி ஒரு கேள்வி எழுதுனா அதற்கு பதிலை ஹதீஸிலிருந்து நம்ம அல்ல குர்ஆனிலிருந்து எடுக்கிறோம்னா அப்போ அது அந்த விஷயத்திற்கு அந்த பதிலுக்கு ஆதாரமாக இருப்பதால் தான் தலீல் என்று சொல்றோம். அப்போ ஹதீஸ் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பிள்ளைகளை 7 வயதிலிருந்து ஏவுங்கள், தொழுகைக்கு ஏவுங்கள், 10 வயதாக அவர்கள் தொழாவிட்டால் அடியுங்கள் அப்படின்னு ரசூல சொல்றாங்கிறது. அப்போ ஒரு விஷயத்தை அறிந்து கொள்றோம், அது ஹதீஸிலிருந்து அறிகிறோம். அப்போ அந்த ஹதீஸ் ஒரு தலீல். எதுக்கு? அதுக்கு வழிகாட்டுது. இந்த தலீல்ங்கிற அரபி வார்த்தைக்கு பன்மையான வார்த்தை தான் அதில்லா அல்லது தலாயில் இப்படின்னு சொல்லுவாங்க. அதில்லா என்று சொன்னா ஆதாரங்கள், எவிடன்சஸ். அப்போ ஃபி அதில்லத்தி தௌஹீத், பயனுள்ள பேச்சு எந்த விஷயத்தில் என்று சொன்னா ஏகத்துவ, அதாவது தௌஹீத், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்கிற தௌஹீதுக்கான ஆதாரங்கள். அப்போ இந்த புத்தகத்துடைய மைய கருத்து, அதோடைய சாரமே என்ன அப்படின்னா இந்த தலைப்பிலே இருக்கு. தலைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? தௌஹீத் சொல்லப்படுது. அப்ப தௌஹீதை பற்றி தான் இந்த புத்தகம் முழுக்க பேசப்படுது. சரி, தௌஹீதை பற்றி பேசப்படுவதுனா என்ன பேச விரும்புது இந்த புத்தகம்? பயனுள்ள பேச்சை பேச விரும்புது. இப்ப தௌஹீதை பற்றி இல்மு தான் பயனுள்ள அறிவு, பயனுள்ள பேச்சு. இப்ப நான் பேசுற பேச்சுகள்லயே தௌஹீதை பற்றி பேச்சு தான் பயனுள்ள பேச்சு. ஏன்னா அது அல்லாஹ்வை பற்றிய பேச்சு, அல்லாஹ்வுடைய இபாதத் சம்பந்தப்பட்ட பேச்சு, அல்லாஹ் எதற்காக நம்மை படைத்திருக்கானோ அந்த நோக்கத்தை பற்றி பேச்சு, அல்லாஹ் எதற்காக எத்தனையோ நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்பினானோ அந்த காரியத்தை பற்றி பேச்சு. சரி, இந்த தௌஹீதுடைய ஆதாரங்கள் வேண்டுமே, அந்த ஆதாரங்கள் மூலமாகத்தான் பயனுள்ள முறையில் நாம் நம்முடைய தௌஹீதை அடைகிறோம். அப்ப அதற்காக எழுதப்பட்ட புத்தகம் ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அல் வஸாபி அல் யமனி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அல் கௌலுல் முஃபீத் ஃபி அதில்லத்தி தௌஹீத், அல்லாஹுவை வணங்குகின்ற ஏகத்துவ ஆதாரங்களின் பயனுள்ள பேச்சு.